ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சஞ்சனா வியூ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாசி மாதத்தில் வர சங்கடஹர சதுர்த்தியோட சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மாதம் பௌர்ணமிக்கு அடுத்து வர 4வது நாளை தான் வந்து நம்ம சங்கடஹர சதுர்த்தியாக கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம சங்கடங்களை போக்குறனால தான் அதுக்கு பேரே சங்கடஹர சதுர்த்தின்னு வந்திருக்கு. மாதம் பௌர்ணமிக்கு அடுத்து வர 4வது நாள் தான் சங்கடஹர சதுர்த்தியாக கொண்டாடிட்டு இருக்கோம். நம்மளோட சங்கடங்களை போக்குறது தான் வந்து சங்கடஹர சதுர்த்தி. எப்பவும் வர சங்கடஹர சதுர்த்தியை விட இந்த மாசியில் வர சங்கடஹர சதுர்த்தி ஒரு தனி சிறப்பு இருக்குது. அது என்னன்னா, மாசியில் வர சங்கடஹர சதுர்த்திக்கு வந்து பெண்கள் தாலி கயிறை மாற்றினாங்கன்னா அவங்க தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்கங்கிறது வந்து ஒரு ஐதீகம். மாசி கயிறு பாசி படியும் வரை இருக்கும்னு சொல்கிறது மாதிரி அந்த பழமொழிக்கு ஏற்ப இந்த சங்கடஹர சதுர்த்தியோட நம்ம தாலி கயிறு மாற்றணும்னா தீர்க்க சுமங்கலியாக இருப்போம். இந்த நாளில் நம்ம விநாயகரை வணங்கினோன்னா நமக்கு செல்வ செழிப்பு கிடைக்கும், நல்ல பண விருத்தி ஆகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை கிடைக்கும். இந்த சனி ராகு கேது அதனால் ஜாதகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு அது எல்லாமே விலகும். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த மாசி சங்கடஹர சதுர்த்தினால் ஃபஸ்ட்டு தாலி கயிறை கண்டிப்பாக பெண்கள் மறக்காமல் மாற்றுங்க. தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். இது என்னைக்கு வருதுன்னு பார்க்கலாம். இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி 2024 புதன்கிழமை தான் நமக்கு சங்கடஹர சதுர்த்தி மாசியில் வருது. இந்த நாளில் வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எப்பவும் போல் விநாயகருக்கு விளக்கேற்றி அவருக்கு பிடிச்ச என்னன்னாலும் வைக்கலாம். கொழுக்கட்டை, சர்க்கரை பொங்கல், சுண்டல், அவல், பொரின்னு எதுனாலும் வைக்கலாம். முடியாதவங்க ஒரு சர்க்கரை பொங்கல் வைங்க. இல்லைன்னா ஒரு வெத்தலை பாக்கு, பூ, பழம், தேங்காய் இவ்வளோ வச்சு கூட நீங்கள் இது பண்ணலாம். ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சதை வச்சு மனசார அவரை வேண்டணும்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். விரதம் இருக்க முடிஞ்சவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரை விரதம் இருந்துக்கலாம். முடியாதவங்க இந்த பூஜையை மட்டும் பண்ணி சாமியை கும்பிட்டுக்கோங்க. எல்லோரும் சாயந்தரம் பக்கத்தில் விநாயகர் கோயில் இருந்துன்னா அங்கே சங்கடஹர சதுர்த்தி பூஜை நடக்கும். அதில் போய் கலந்துக்கோங்க. விரதம் இருக்கவங்க அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். ரொம்பவே எளிமையான பூஜை முறைகள் தான், ஆனால் அதில் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. விநாயகரை கும்பிட்டா எல்லாத்துலேயும் வெற்றி தான். நம்ம என்ன பண்ணாலும் எதை ஆரம்பித்தாலும் அதில் வெற்றி தான் கிடைக்கும். நம்ம வீட்டில் பண்ணுற பூஜையில் மறக்காமல் இந்த எள்ளு உருண்டை வச்சு கும்பிடுங்க. சனினால் வர்ற தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிரும். அப்புறம் பெண்கள் தாலி சரடு மாற்றணும்னு சொன்னால அது எப்போன்னா அன்னைக்கு சாயந்தரம் புதன்கிழமை சாயந்தரம் 4:30லேருந்து 5:30 மணிக்குள்ளே நம்ம தாலி சரடை மாற்றினா கண்டிப்பாக தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். இந்த என்னோடய சேனல் பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.